நண்பர்களே மற்றும் இங்கே வரைந்திருக்கக்கூடிய முன்னாள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர்களே, துணைத் தலைவர் மற்றும் இயக்குநர்களே, மற்றும் இங்கே வரைந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலங்களிலே கூட்டுறவுத்துறை எப்படி சிறப்பாக இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காலகட்டத்திலே கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் நஷ்டமடைந்து அந்த காலகட்டத்திலே வங்கியினுடைய நிர்வாகிகளாகவும் தலைவர்களாகவும் இருந்தவருடைய செயல்பாடுகளால் கூட்டுறவு துறை என்பதே நலிவடைந்த நிலையில இருந்ததை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே தான் கூட்டுறவுத்துறை புத்துயிர் பெற்றது என்பதை நீங்கள் நம் மறந்துவிட முடியாது. கூட்டுறவே நாட்டுயர்வு என்பார்கள். அந்த வகையில கிராமப்புற மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பல்வேறு காலகட்டங்களில கடன் உதவிகளை எல்லாம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான துறையாக கூட்டுறவுத்துறை இருந்தது. அந்த கூட்டுறவுத்துறையை மேன்மேலும் வளர்ந்து இன்று மிகப்பெரிய ஒரு கடனுதவியை கொடுக்கக்கூடிய துறையாக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடனை அள்ளி கொடுக்கக்கூடிய துறையாக இந்த துறையை மாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் இதுவரை 2011 இருந்து இன்று வரை 7,88,900 விவசாயிகளுக்கும் மற்ற பயனாளிகளுக்கும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் 3,440 கோடி ரூபாய்க்கான கடனுதவிகளை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூட்டுறவுத்துறையினுடைய சேவைகள் என்ன என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அந்த அளவிற்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் வாரி கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். தமிழகத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கான என்னென்ன திட்டங்கள் என்பதை எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பட்டியலிட்டிருந்தார்கள். அதனால்தான் இன்று இந்திய துணைக்கண்டத்தில் வளர்ந்த மாநிலங்களிலே தமிழகம் முதன்மையான மாநிலமாக, எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக, மத்திய அரசு கொடுக்கின்ற மாநிலங்களுக்கு இடையேயான விருதுகளில் அனைத்து துறைகளிலும் விருதுகளை அள்ளி கொண்டு வருகின்ற மாநிலமாக புரட்சி தலைவி அம்மா அரசு ஆளுகின்ற தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அம்மாவுடைய தொலைநோக்கு சிந்தனையுடைய திட்டங்கள், அந்த திட்டங்களால் இன்று தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கிறது. குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் என்பது நாட்டினுடைய முன்னேற்றம். அதை உணர்ந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன துறை என்ன திட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த திட்டங்களிலே பெண்களுக்கான திட்டமாகத்தான் அது இருக்கும், பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களாகத்தான் இருக்கும். என்று சொன்னால் அவரும் ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தால் பெண்களுடைய சிரமம் என்ன என்பதை அறிந்து அவர்களுடைய சிரமத்தை போக்க வேண்டும். யாருடைய தயவும் இல்லாமல் பெண்கள் தன்னுடைய குடும்பங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்தார். மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து சுழற்சி நிதிகளை கொடுத்து இன்று சிறப்பாக செயல்படக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் 25 லட்சம் என்று கடன் உதவிகளை பெற்று சொந்தமாக தொழில் தொடங்கி இன்று வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய கற்பனை திட்டங்களால் உருவானது. அதனால்தான் பெண்கள் உயர்ந்தால் குடும்பத்தினுடைய நிலை உயரும். அப்படி குடும்பத்தினுடைய நிலை உயரும் பொழுது நாட்டினுடைய நிலை உயரும் என்பதை கருத்திலே கொண்டு
திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு காலங்களில வட மாவட்டங்களில பெண் குழந்தை பிறந்த உடனேயே பெண் சிசுக்களை கொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அதையெல்லாம் அறிந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உலகில் எங்குமே இல்லாத வகையில குழந்தை தொட்டில் திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்காக அன்னை தெரசா அவர்களை நேரிலே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. அந்த வகையில பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகளை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் எந்த மாநிலத்திலும் இல்லை, 4 கிராம் இருந்தது. தேர்தல் காலத்தில் வாக்குறுதியை கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் 8 கிராம் தங்கமாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொன்னார். இன்று தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டுவிட்டது. இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த திட்டங்களை இன்றும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பவுன் தங்கம். தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்தவில்லை. தேர்தல் காலத்திலே சொன்னார், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று சொன்னார். அந்த திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து சென்னையிலே துவக்கி வைத்தார். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதன் பிறகு இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாகனங்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்ன உடனேயே 20,000 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி அந்த திட்டத்தை இன்று வரை முழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செயல்பாடுகளால் சிறப்பாக செயல்படுத்தி அதிக நபர்களுக்காக நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்திய காரணத்தால் வருடத்திற்கு 2,000 பேர் நம்முடைய மாவட்டத்திற்கு பயனாளிகளுக்கு என்று ஒதுக்கி இருந்தார்கள். இந்த ஆண்டு 2,500 நபர்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மாவில் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை அத்தனையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியில் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கலாம், அம்மா காலத்தில் இருந்த திட்டங்களை நிறுத்திவிட்டோம் என்று எதையா ஒன்றை சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை. அது மட்டுமல்ல, சமீபத்தில் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த பொழுது விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார். அந்த காப்பீட்டு திட்டம் என்பது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ உதவி என்பது இருந்தது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்காக உயர்த்தி வழங்கி, அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்று 2,000 அம்மா மினி கிளினிக் திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற ஏழை மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய திட்டம். அந்த அம்மா மினி கிளினிக் என்பது ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் காலையில 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து கிராமப்புறமாக இருந்தால் 7 மணி வரையிலும், நகரப்புறமாக இருந்தால் 8 மணி வரையிலும் மருத்துவம் பார்க்கக்கூடிய வகையில அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்தோடு ஒப்பிடும் பொழுது எட்ட முடியாத உயரத்தை பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். ஒரு மருத்துவர் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு மருத்துவர் என்று பார்த்தால் தேசிய அளவில் ஒப்பிடும் பொழுது அது 2 மடங்கு நாம் வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். எந்த மாநிலத்தில் இல்லாத வகையில மருத்துவக் கல்லூரி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், விவசாய கல்லூரி, சட்டக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரிகள் என்று கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் புரட்சி தலைவி அம்மா அரசு ஆளுகின்ற தமிழகம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் உயர்கல்வியில தேசிய அளவில வெறும் 25% மாணவர்கள் தான் உயர்கல்வி படிக்கிறார்கள். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது 32% இருந்தது. ஆனால் இன்று 49% மாணவர்கள் ஆரம்ப கல்வியில சேரும் பொழுது இருக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது 49% மாணவர்கள் உயர்கல்வி வரை பயில்கிறார் என்று சொன்னால் இது தேசிய அளவோடு ஒப்பிடும் பொழுது 2 மடங்கு அதிகம் என்பதை எல்லாம் நாம் பெருமையோடு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கல்வியில சிறந்திருக்கிறோம்.
எல்லா துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக இருக்கிறோம். இதுவரை இல்லாத வகையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கரூரில் கூட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி, சுமார் 1000 படுக்கைகள் இருக்கிறது. கொரோனா காலத்தில் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்த மருத்துவக் கல்லூரி. இந்த மருத்துவக் கல்லூரி என்பது அகில இந்திய அளவில் பாராட்டை பெற்ற மருத்துவக் கல்லூரி. சிறப்பான மருத்துவம் பார்க்கிறோம். மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். நிதியை போதாத நிதிகளையும் கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நன்கு அறியாதவர்கள் கூட நேற்று கூட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கரூரிலே பேசும் பொழுது சொன்னார், அவர் எழுதி கொடுத்ததை கூட சரியாக படிக்க தெரியாதவர், இன்னும் மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்று அதை நான் பார்த்த பொழுது அதை படித்ததை பார்த்தேன். எழுதி கொடுத்தவர்களாக சரியாக எழுதி கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண்டை கடந்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட செயல்படுவதை தெரியாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய நிலை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு இன்று நாட்டினுடைய நிலை இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்பட்டமாக பச்சை பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக காவேரி அமராவதி கரையில இருக்கக்கூடிய அத்தனை கால்வாய்களையும் தூர்வாரி மேட்டூர் அணையில இருந்து 1000 கன அடி தண்ணீர் திறந்தாலும் கரூர் மாவட்டத்தின் கடைசி வரை பாசன வசதியை பெறக்கூடிய வகையில வாய்க்கால்களை அனைத்தையும் தூர்வாரி கொடுத்திருக்கிறேன். ஒரு விவசாயியை பிடித்து நிறுத்தி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து பேச சொல்லுகிறார்கள். காவேரி கரையில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரவில்லை, கடைமடை வரை தண்ணீர் வரவில்லை என்று அந்த விவசாயியை பார்த்து நான் கேட்கலாம் என்று இருக்கிறேன். மனசாட்சியை தொட்டு அவர் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நிகழ்வு நாடகம் நடந்து அரங்கேறியது நேற்று. கிட்டத்தட்ட 16 நபர்களை எழுதி கொடுத்து ரிஹர்சல் பார்த்து இன்னதான் பேச வேண்டும், இவர்தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு நாடகத்தை திமுகவினர் நேற்று கரூரில் அரங்கேற்றினார்கள். அதே இடத்தில அதற்கு சரியான பதிலடியை நிச்சயமாக நான் அதற்கு கொடுப்பேன். என்று சொன்னால் அத்தனை திட்டங்களையும் செய்துவிட்டு மக்களை சந்திக்கிறோம், அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்திவிட்டு மக்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த ரிஹர்சல் எல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் சரி, மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை சிறப்பாக வழிநடத்தி அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். கொரோனா காலத்தில் அத்தனை உதவிகளையும் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ரேஷன் கடைகளில் மக்களுக்கான உணவுப் பொருட்களை விலை இல்லாமல் கொடுத்திருக்கிறோம். பக்கத்து மாநிலங்களில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு 50% தான் ஊதியம் கொடுத்தார்கள். ஆனால் அம்மா அரசு ஆளுகின்ற தமிழகத்திலே இன்று வரை முழுமையான சம்பளம் கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய போக்குவரத்து துறையில் கூட பேருந்துகள் ஓடாத சூழ்நிலையிலும் மாதத்திற்கு பென்ஷனோடு சேர்ந்து 450 கோடி ரூபாயை வாரி வழங்கிய முதலமைச்சர் எடப்பாடியார். இந்த சூழ்நிலையிலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு 972 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கொரோனா வந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏளனம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை பார், கேரளாவை பார், அந்தமானை பார், டெல்லியை பார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பெல்லாம் அங்கு கணக்கு வழக்கே கிடையாது. கொரோனாவுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் கொரோனாவுடைய எண்ணிக்கையையும் மருத்துவம் பார்ப்பவர்களையும் இறந்தவர்களையும் முழுமையாக வெளியிட்ட ஒரு மாநிலம் தமிழகம். சரியாக மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த அவர்களுக்கு தேவையான உதவி, மருத்துவ உதவிகளை செய்ததால் தான் இன்று இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்திலே கொரோனா பாதிப்பு குறைந்த மாநிலமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் டெல்லியிலையும் அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு சொல்லாமல்ல,
டெல்லி பாரு, கர்நாடகா பாரு, கேரளாவை பாருன்னு இன்னைக்கு பேச மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அனைத்து இந்தியாவில அனைத்து முதலமைச்சரோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்திலே கொரோனாவை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மாநிலத்தை பாராட்டி இருக்கிறார், நம்முடைய முதலமைச்சர்களை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அம்மாவுடைய ஆட்சியினுடைய நிர்வாக திறமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் இந்திய டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. நிர்வாகத்திலே முதன்மையான மாநிலம் தமிழகம் என்பதை வெளியிட்டது. ஆனால் அதை எதிர்க்கட்சி தலைவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அதை எதற்காக சொல்ல என்று சொன்னால் என்ன நாடகங்கள் அரங்கேற்றினாலும் இது எடுபடாது என்பதற்கு உதாரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்பை கொடுத்தார். பொங்கல் என்பது தமிழருடைய திருநாள், தமிழரை அடையாளம் காட்டக்கூடிய பண்டிகை. இந்திய துணைக்கண்டத்தில் தமிழனுக்கு தலைநிமிர செய்யக்கூடிய ஒரு திருநாள் என்று சொன்னால் விவசாயிகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு திருநாள் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாளை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே பொங்கல் தொகுப்பு கொடுத்தார். 1 கிலோ அரிசி, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை என்று சொல்லி இலவச வேஷ்டி சேலைகளை கொடுத்து 2 அடி கரும்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு அம்மா அவர்கள் 100 ரூபாய் ரொக்கம் கொடுத்தார். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சென்ற 2 ஆண்டு காலமாக மாதம் அந்த ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். தமிழகத்தில் 2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கிறார். 1000 ரூபாய் என்று சொன்னால் 2000 கோடி ரூபாய். ஆனால் அந்த அறிவிப்புகள் வந்தவுடனேயே திமுகவினர் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்தில் சென்று இது அரசியலுக்காக கொடுக்கப்படுகின்ற நிதி என்று வாதாடினார்கள். ஆனால் நீதியரசர் அவர்கள் இதையெல்லாம் விசாரித்து அந்த உதவிகளை கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக மாதம் குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய். இப்பொழுது கொரோனா காலத்தில் மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லி மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் அரிசி வாங்கக்கூடிய குடும்ப அட்டைகளுக்கு 2000 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய நிதி இதற்காக நிதி 5100 கோடி ரூபாய், 2500 ரூபாய் என்று சொன்னால் 2 கோடியை சென்ற குடும்ப அட்டைகளுக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேலாக அள்ளி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். எதற்காக சொல்லி என்று சொன்னால் கொடுத்தாலும் பேசுறாங்க, கொடுக்கலினாலும் கொடுக்க முடியாத தொகைகளை சொல்லி ஏதோ அள்ளி இவர்கள் இருந்த காலத்தில் பாலாரும் தேனாரும் ஓடியது போல அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் அறிவிப்பை வெளியிடக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு அறிவிப்பு நாயகர் என்று பட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறார். அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் எதிர்க்கட்சி குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, பெண்களுக்கான திட்டங்களில் அக்கறை கொண்டார்கள். நீங்க எந்த மாநிலத்திலும் கிடையாது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 9 மாத காலம் சம்பளத்துடன் விடுப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். 9 மாத காலம் சம்பளத்தோடு விடுப்பு. உள்ளாட்சியிலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மத்தியில் இருக்கிறாங்க. மத்தியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரைக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதனுடைய நிழல் பிரதமராக இருந்தவர் சோனியா காந்தி. அப்ப அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் வார்த்தையோடு போய்விட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து கொடுக்கக்கூடிய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, மிக்சி கிரைண்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க, 100% கொடுத்தோம். எந்த திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கரூர் நகருடைய குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து 3 குடிநீர் திட்டங்கள் கிட்டத்தட்ட 95% பணிகள் முடிவடைந்திருக்கிறார். இங்க கூட அருகாமையில விவிஜி நகர் டேங்க் கட்ட இடம் இல்லாம இருந்து கட்டி முடிச்சிட்டோம். குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் 1 மாத காலத்திற்கு முழுமைப்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சாலை வசதிகளை போட வேண்டும். அந்த குடிநீர் இணைப்புகளுக்காகவும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காகவும் சாலைகள் பழுதடைந்திருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்ன உடனேயே
கரூர் நகராட்சிகளுக்கு சாலை அமைப்பதற்காக 26 கோடி ரூபாய் நிதியை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் விரைவிலே பணிகள் தொடங்கி ஒரு மாதங்களுக்குள் அனைத்து சாலைகளும் செப்பனிடப்படும், புதிய தார் சாலைகளாகவும் கான்கிரீட் சாலைகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பகுதி மக்கள் பழைய கரூர் நகரோடு துண்டித்திருந்தார்கள். குறுக்கே ரயில்வே பாலம், ரயில்வே லைன், அந்த ரயில்வே லைன்ல முதல்ல லெவல் கிராசிங் இருந்தது. அந்த லெவல் கிராசிங் கிராஸ் பண்ணி வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதையெல்லாம் நம்முடைய இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்றத்துடைய துணைத் தலைவராகவும் இருந்த அண்ணன் தம்பிதுரை ஆட்சி காலத்திலே தான் அந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. அதன் பிறகு பசுபதிபாளையம், குளத்துப்பாளையம், குகைவெளி பாலம் வேண்டும் என்று 50 ஆண்டு காலத்திற்கு மேலான மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எல்லா ஆட்சி காலத்திலும் வந்தாங்க. அமைச்சர்கள் இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்வை மட்டுமே இட்டு சென்றார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மாவரிடத்தில் எடுத்து சொல்லி 13.50 கோடி ரூபாய் நிதிகளை பெற்று அந்த பாதாள சாக்கடை திட்டம் அந்த குகைவெளி பால திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, மலைக்காடு வயல் பகுதி மழை காலங்களில் அது தண்ணீர் வரும். அன்னைக்கு நான் வரும் பொழுது என் காது பட சொன்னாங்க, அமைச்சர் குகைவெளி பாலம் அமைச்சர் பாருங்க, எந்த இடத்திலையும் அதுதான் வழி. வயல்வெளிகளாக இருந்தால் வறட்சியான பகுதியாக தண்ணி வர, இங்கே வாய்க்கால் வருது, பாசன பகுதிகள், விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள். மழை காலங்களில அதுல தண்ணி வரும். ஏனென்று சொன்னால் ரயில்வேல 3 லைன் கான்கிரீட் பிரிக்ஸ் ஒட்ட வச்சிருக்காங்க. அந்த இடையில இருக்கக்கூடிய கேப்ல தண்ணி மேல வரும். தண்ணி எடுக்கக்கூடிய முறை மெத்தட் தான் இருக்குது, அதுல வேற வழி கிடையாது. இருந்த போதிலும் நாங்கள் சென்னையில் இருந்து அந்த தண்ணீர் வராமல் அதை அரஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னீஷியனை வரவழைச்சு பார்த்தோம். நிரந்தரமாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவர்கள் தண்ணீர் இல்லாத காலங்களில மே மாத வாக்கில வந்து அதற்காக தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்காக அது ஓட்ட போட்டு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளையும் செய்து மேல வந்து 25 லட்சம் ரூபாயில மேல செட்டு போறோம். மழை காலத்துல தண்ணி தேங்கியிருக்கு, அதற்காக மேல செட்டு போட்டு நிரந்தரமாக இந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் எளிதாக சென்று வருவதற்கு உண்டான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க தான் அந்த வழியாக போகக்கூடியவர்கள். குகைவெளி பாலம் மட்டுமல்ல, ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து NH வரை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா பேரை தாங்கி இருக்கக்கூடிய அம்மா சாலை திட்டம் 40 அடி அகலம் உள்ள அந்த திட்டம் என்பது கரூர் நகருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நீங்க எல்லாம் எளிதாக அதில் சென்று விடலாம். தொழில் நகரமாக இருக்கக்கூடிய அந்த செங்குந்துபுரம் பகுதி, காமராஜர் நகர், பாரதி நகர் பகுதியில ராமகிருஷ்ணபுரம் பகுதிகளுக்கு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் சாலையில சென்று விபத்துகளிலே சிக்காமல் எளிதாக அதில் சென்று அந்த பகுதியை ஈஸியாக நீங்கள் சென்று வருவதற்கு வசதியாக அம்மா சாலை திட்டம் அடுத்த மாதம் அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இந்த பகுதியில் கோவில் நில பிரச்சனைகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட அதை பற்றி சொன்னார்கள். கோவில் நில பிரச்சனை இருக்கிறது. கோவில் நிலங்கள் என்று தெரியாமல் மக்கள் அதை நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி குடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் அவர்கள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியதால் அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியவில்லை. அதை இங்கு இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து சென்று நான் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அரசு துறையினுடைய வழக்கறிஞர் மற்றும் அரசு துறை செயலாளர்களையும் அவர்களிடத்தில் அழைத்து சென்று அதற்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும். ஏனென்று சொன்னால் பல காலங்களில் அதற்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்தார்கள். அது நிறுத்தி வைக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்து ஒரு வழக்கு போட்டால் மீண்டும் பிரச்சனை வந்து விடுகிறது. எனவே நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு இருக்கிறது. அந்த நிலங்களை பயன்படுத்துபவர்களுக்கு அதை ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்து விடலாம் என்று உயர் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை நாங்கள் ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சென்று நாங்கள் பல முறை முறையிட்டு அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை ஏற்படுத்துவதாக சொல்லி இருக்கிறார். ஒரு கமிட்டியை அமைத்து உண்மை என்பதை விசாரித்து அதற்கு நிரந்தரமாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் பிரச்சனைகள், கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. உங்களை யாரும் எளிதாக காலி செய்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால்
நீங்கள் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நியாயமான முறையில அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளை மதித்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஓஏபி முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் அறிவித்தார். தமிழகத்தில் மீண்டும் 5 லட்சம் பேருக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் அம்மா குறைந்திருக்கின்ற கூட்டங்களை நடத்தி அதிலே மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து 15,000 பேருக்கு அந்த உதவித்தொகைகளை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் கரூர் மாவட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அண்மையிலே கரூர் வந்த பொழுது கூட அதை வாசித்தார்கள். இதற்கு முன்னர் நான் 2016 அமைச்சராவதற்கு முன்னர் 23,000 பேர்களுக்கு தான் அந்த உதவித்தொகை கிடைத்தது. இன்று பல்வேறு காலகட்டங்களில் ஏனென்று சொன்னால் ஊனமுற்றோருக்கு அந்த உதவித்தொகை வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது ஒரே சமயம் 500 பேருக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு 2,000 பேருக்கு வாங்கினோம். ஆனால் இன்று மாதம் 43,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகையும் விதவைகள் உதவித்தொகையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாவட்டம் கரூர் மாவட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாவட்டம் முழுவதும் இன்னும் மீண்டும் குறைந்திருக்கின்ற கூட்டங்களை நடத்தி மனுக்களை பெற்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தினுடைய அனுமதியை பெற்று 10,000 பேருக்கு அந்த உதவித்தொகைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கரூர் பகுதியில் கரூர் நகரம் தொழில் நகரம், பரபரப்பாக இருக்கக்கூடிய நகரம். ஆனால் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்பதே கிடையாது. எங்கேயும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அதையெல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய அமராவதி பாலம், பழைய பாலம் மக்களுடைய பயன்பாடு இல்லாமல் சும்மா இருந்தது. அதை நம்முடைய கரூர் மாநகர தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய கரூர் வைசியா வங்கியினுடைய CSR நிதிகளை பெற்று கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவில் நடைபயிற்சி மற்றும் சிறு பார்க் அமைத்து அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இனாம் கரூர் பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய வெண்ணெய்மலை முருகன் கோயில் பகுதியில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவில் சுற்றுவட்ட சாலைகள், பூங்கா, கழிவறைகள், தெருவிளக்குகள், மழைநீர் சேமிப்பு என்று சொல்லி மிக அற்புதமான சுற்றுலா தலமாக அமைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாதங்களில் அந்த பணிகள் முடிவடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கிறது. அதில் வாக்கிங் ட்ராக் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான பார்க் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலையிலிருந்து வரக்கூடிய மழைநீரை சேகரிப்பதற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து வசதிகளும் அங்கே செய்து கொடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அது ஒரு சுற்றுலா தலமாக மாறும் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காதப்பாறை பகுதி, காதப்பாறை ஊராட்சியில் குடிநீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை தீர்க்கின்ற வகையில் காதப்பாறைக்கு 10 கோடி ரூபாய் செலவில் வாங்கல் பகுதியில் இருந்து காவேரியில் இருந்து 10 இன்ச் குழாய் மூலமாக மணிக்கு 1.25 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுக்கக்கூடிய வகையில் மிக பிரமாண்டமான ஒரு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அடுத்த மாதம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இனாம் கரூர் பகுதி என்பது மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. சிறு சிறு சாலைகள், 15 அடி சாலைகள் தான் இருக்கும். அதில் 2 சாலைகள் தான் பெரிய சாலைகள். ஒன்று திட்ட சாலை, அடுத்ததாக செங்குந்தூர் மண்டபம் இருக்கக்கூடிய சாலைகள். அந்த 2 சாலைகளும் பழுதடைந்திருந்தது. அதை சிறப்பாக தார் சாலைகள் அமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுத்திருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்து, இனி வரும் காலங்களில் காவிரி ரயில்வே மேம்பாலம் அருகிலே இருந்து நீங்கள் வாங்கல் வரை செல்லக்கூடிய அந்த சாலை கிட்டத்தட்ட திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் வடிகால் வசதியோடு இந்த அம்மா சாலை திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறதோ அதே போல இனாம் கரூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைத்துக் கொடுக்கப்படும் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலும் தான் இந்த தமிழகம் தலைநிமிர்ந்திருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பையும் 2500 ரூபாய் ரொக்கமும் பெற வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாண்டியன் அவர்களுக்கும், பாண்டியன் பாய்ஸ் மற்றும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய
அனைத்து பெரியவர்களுக்கும், அரசு துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அனைத்து அலுவலர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.